Hello friends, welcome to FIVERR Freelancing Services. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா virtual assistant tips அப்புறம் ஆன்லைன் மணி earning tips பத்தில வீடியோ போட்டுட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே गाइस, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா FIVERR பத்தி பார்க்க போறோம். FIVERRல வந்து பையர் ரெக்வெஸ்ட் வந்து எப்படி நம்ம ப்ராப்பரான வேல சென்ட் பண்ணலாம் அப்படினு சொல்லி பாப்போம். ஓகே गाइस, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் என்னோட FIVERR டேஷ்போர்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். நீங்க நியூ பிகினரா இருந்தீங்கன்னா 7 jigs வரலும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ FIVERR பற்றின என்ன டீட்டெயிலான ஜிக்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ரொம்ப டீட்டெயிலான வீடியோலாம் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம அந்த வீடியோலாம் செக் பண்ணிக்கோங்க. நான் மேலே கார்டில் லிங்க் தரேன். ஃபஸ்ட் நீங்கள் ஜிக்கெல்லாம் கிரியேட் பண்ணி ஆக்டிவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இம்ப்ரெஷன்ஸ் கிளிக்ஸ் இந்த மாதிரி தான் வரும் இல்லைங்களா. உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பையர் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணலாம். பையர் ரெக்வஸ்ட்னா என்னென்ன கைஸ், அப்வொர்க் மாதிரின்னு சொல்லலாம். கிளைண்ட்டுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்டோ அவங்க போட்டுருவாங்க, நம்ம அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஜாப்ல செலக்ட் ஆகிற மாதிரி ஒரு மெத்தட். ஸோ இதுதான் வந்து பையர் ரெக்வஸ்ட்னு இதில் சொல்லுவாங்க. பையர்ஸ் வந்து அவங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸை காமனாக வந்து எல்லா ஃப்ரீலான்சர்ஸ்க்கும் அப்லோட் பண்ணிடுவாங்க. நம்ம வந்து அதில் நம்மளுக்கு சூட்டபிளான ரெக்யர்மெண்ட் எதுன்னு செலக்ட் பண்ணி நம்ம அதுக்கு ப்ரப்போஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப்பை வாங்கி ஒர்க் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நியூ பிகினர்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரேட்டிங் வாங்குற வரலும் தான் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேட்டிங் 5 ஸ்டார் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு FIVERRே உங்களுடைய ஜிக்கை ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூஸ், இம்ப்ரெஷன்ஸ், கிளிக்ஸ், ஆர்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய FIVERR ஏர்னிங்ஸ் டேஷ்போர்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பையர் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இப்போ இந்த பையர் ரெக்வஸ்ட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ண ஓட்டி பார்த்தீங்கன்னா ஆக்டிவில் இருக்கிறது 778 ஜிக்ஸ், அதாவது 778 பையர் ரெக்வஸ்ட் வந்து இங்கே நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்குது. ஆக்சுவலாக நான் பார்த்தீங்கன்னா 71 ஆஃபர் சென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் 10 ஆஃபர் சென்ட் பண்ணலாம். அதாவது 10 ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ரப்போசல் மாதிரி போட்டுக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பையர் ரெக்வஸ்ட் செக்ஷன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம ஜிக்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஜிக்ஸோடைய சப் கேட்டகரிலாம் இங்கே வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஜிக் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த 4 ஜிக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்கிற கேட்டகரி ஸ்கில் செட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகிரும். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா லீட் ஜெனரேஷன், இது 3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ ஆகிருச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் போகிறேன். விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் போனோடனே கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சம்மந்தப்பட்ட ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் லீட் ஜெனரேஷன் போனோன்னா கைஸ் இங்கே பாருங்கள் லீட் ஜெனரேஷன் ரெக்வஸ்ட் எல்லாம் வந்து இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் April 7 வந்து இந்த ரெக்வஸ்ட் வந்து இந்த கிளைண்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஐ நீட் ஓனர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் கஃபேஸ் இன் லண்டன்னு சொல்லி கேட்குறாரு கைஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் பில்டிங் ஒர்க். ஸோ இது வந்து நம்ம லீட் ஜெனரேஷன் கேட்டகரியில் ஈஸியாகவே இந்த ஒர்க்கை பண்ணிடலாம். ஸோ இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 6 people வந்து ஆஃபர் சென்ட் பண்ணியிருக்காங்க. 24 hours வந்து டியூரேஷன் கொடுத்துருக்காரு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ரெக்யர்மெண்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணி ஆர்டர் சப்மிட் பண்ணி ஆகணும் கைஸ். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக இந்த ஆஃபரோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $20. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு ஷோ ஆக வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க, ஐ எம் லுக்கிங் ஃபார் கூகுள் பேப்பர் கிளிக் ஃபார் ரியல் எஸ்டேட் செல்லர் லீட்ஸ் ஒன்லி, அப்ளை இஃப் யூ கேன் ஷோ யுவர் பாஸ்ட் ஒர்க்னு சொல்லி இங்கே இந்த கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யர்மெண்ட் இங்கே போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இந்த ரெக்யர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ நான் அதை ரிமூவ் ரெக்வஸ்ட் கொடுத்தனா போதும், இந்த ரெக்வஸ்ட் வந்து எனக்கு ரிமூவ் ஆகிரும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சென்ட் ஆஃபர் கொடுக்குறேன். சென்ட் ஆஃபர் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இங்கே கீழே நம்ம போஸ்ட் பண்ணி வச்சிருக்க ஜிக்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகியிருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கிற ஜிக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் யுவர் ஆஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர் லெட்டரை டைப் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர் லெட்டர் டைப் பண்ணியாச்சு. இங்கே டோட்டல் ஆஃபர் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா $20 கொடுத்துருக்காரு. நம்மளும் இங்கே $20ங்கிறத என்டர் பண்ணிட்டோம். ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியூரேஷன் 24 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காரு. ஸோ நம்மளும் 1 day ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யர்மெண்ட்டை 1 day கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா நீங்கள் இங்கே சிம்பிளாக 2 daysன்னு கூட கொடுத்துக்கலாம் கைஸ். ஓகேங்களா. ஸோ நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கொடுத்துக்கிறேன். ஆஸ்க் ஃபார் ஜிக் ரெக்யர்மெண்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டு என்னென்னலாம் அவருக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துட்டாரு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யர்மெண்ட் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆனில் இருந்துச்சுன்னா கிளைண்ட் வந்து இந்த ஆர்டர் அக்செப்ட் பண்ணும்போது, அதாவது இந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் பேஜ்லையும் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி கிளைண்ட் வந்து மேனுவலாக ஃபில் பண்ணுற மாதிரி வரும் கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லைனில் வந்து இப்போ லுக்கிங் ஃபார் லீட் ஜெனரேஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒரு ரெக்வஸ்ட் உங்களுக்கு வந்துருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஜிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஆன் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ஜிக்கு ஃபைனலாக ஆஃபர் சப்மிட் பண்ணும்போது கிளைண்ட்ஸ் கிட்ட சில கொஷின்ஸ் எல்லாம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சிருப்போம் கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு கிரியேட் a ஜிக் வீடியோ போஸ்ட்டில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
நான் இந்த ஜிக் ரெக்யர்மெண்ட்ஸை ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். கிராஃப் ஆர் டேபிள் கிரியேஷனை நான் டிக் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபார்மேட்டிங் அண்ட் க்ளீன் அப்பையும் நான் டிக் பண்ணிக்கிறேன் கைஸ். ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா இப்போ $20 வந்து பார்த்தீங்கன்னா நான் 100 லீட் கொடுப்பேன். ஸோ இந்த 100 லீடும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 8 ஹவர்ஸில் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் இங்கே ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் 8ன்னு கொடுத்துட்றேன். ஆனால் நம்மளுடைய டெலிவரி டைம் பார்த்தீங்கன்னா 1 டே தான் கைஸ். அதாவது 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி மீதி இருக்க 16 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ஃபைலை வந்து சப்மிட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சப்மிட் ஆஃபர் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஆஃபரை வந்து சென்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து சென்ட் ஆஃபர்னு சொல்லி வந்திருக்கு. இங்கே சென்ட் ஆஃபர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் அந்த கிளைண்ட்டோட யூசர் நேம் வந்துருச்சு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவர் லெட்டரும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜிக்கோட கிளைண்ட்டுக்கு அமிச்ச மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்பாக்ஸ்க்குள்ளே போகிருக்கும். சப்போஸ் நம்மள்ட்ட ஏதாவது வந்து கிளைண்ட் காண்டாக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்மளோ மெசேஜஸில் காண்டாக்ட் பண்ணிக்குவாங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம ஜிக்கை கிளைண்ட் வந்து பை பண்ணுறதுக்கும் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஆர்டரில் இந்த ஜிக்கை நான் வந்து இப்போ கம்ப்ளீட் பண்ணி ஆஃபர் சென்ட் பண்ணிட்டேன். இந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜிக்கை கம்ப்ளீட் பண்ணி ஆஃபர் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ மறக்காமல் நீங்கள் நியூ பிகினராக இருந்தால் கண்டிப்பாக இந்த மோர் டேப்பில் வந்து பையர் ரெக்வஸ்ட் செக்ஷன் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கேப்பபிளாக இருக்கிற ஒர்க்கு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 ரெக்வஸ்ட் வரலும் சென்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இப்போ ஒரு ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணிட்டதால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 9 ஆஃபர்ஸ் லெஃப்ட் டுடே நீங்கள் வந்து ஷோ ஆகிருச்சு கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கைஸ். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஹேவ் அ கிரேட் டே.